ஹே ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா நான் நேற்று கொஞ்சமாக பால்கோவா செஞ்சுருந்தேன். ஆக்சுவலாக கொஞ்சமான்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட இது ஒரு 1.5 லிட்டர் பால். எனக்கு ஆக்சுவலாக நிறைய பால் மீந்துருச்சு. ஆல்ரெடி காசின பாலும் இருந்தது, காசாத பால் பேக்கெட்டும் இருந்துச்சு. ஸோ எல்லாமே சேர்த்து பண்ணியிருந்தேன் பால்கோவா. கிட்டத்தட்ட ஒரு 1.5 லிட்டர்ஸ் கிட்ட பால். பால்கோவா ரெசிபி ரொம்ப சிம்பிள் தான். தேவையான பொருள்னு பார்த்தாலே பாலும் சர்க்கரையும் தான். ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மாதிரி தான். நீங்கள் ஃபஸ்ட்டு பால் நான் நல்லா காய்ச்சிடுங்க. நார்மலாக நீங்கள் எப்போவும் காய்ச்சிற மாதிரி பால் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா அடிகனமான பாத்திரமோ இல்லைன்னா பெரிய நான்ஸ்டிக் பேன் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அதில் மாற்றிக்கோங்க. பெரிய கடாய்க்கு மாற்றிக்கிறது பெட்டர். ஏன்னா அப்போ தான் நம்ம கொஞ்சம் நேரம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கிளற முடியும். ஹை ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு கிளறினா தான் சீக்கிரமாக நம்மளால் சுண்ட வைக்க முடியும். சிம்லேயே தான் வச்சு பண்ணணும்னா ரொம்ப டைம் எடுக்கும். நீங்கள் சிம்மில் வச்சு விட்டுட்டு வேறு எதாவது வேலை இருந்தால் கூட செய்யலாம், நம்ம ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ கூட பெரிய பாத்திரமாக இருக்கிறது தான் சேஃபு. சம்டைம்ஸ் சிம்லேயே இருந்தால் கூட ரொம்ப நிரம்ப பால் இருந்தால் பொங்கி கீழே ஊற்றிடும். அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா சில பேர் ஏலக்காய் பொடி கடைசியாக சேர்த்துப்பாங்க. அது வாயில் படும், நரன்ட்டு இருக்கும். அது குழந்தைங்களுக்கு பிடிக்கிறதில்ல. நான் பால் இந்த மாதிரி நம்ம காய்ச்சிரும் இல்லையா, சுண்ட வைக்கிறோம் இல்லையா, அப்போயே ஒரு 5 ஏலக்காய் லேசாக கிள்ளி அது முழுசாகவே நான் போட்டுட்டேன். ஸோ நல்ல ஃப்ளேவர் வரும். கடைகளில் பொதுவாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏலக்காய் பொடி வாயிலெல்லாம் அந்த மாதிரி படாது, பட் நல்ல ஃப்ளேவர் இருக்கும். அதில் பால் கொஞ்சம் கூட அந்த பால் வாடையே இல்லாமல் ஏலக்காய் வாசத்தோடு இருக்கும். இந்த மாதிரி ஏலக்காய் கொதிக்கும் போதே பாலில் நீங்கள் போட்டு சுண்ட வச்சிங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம அப்புறமா அந்த ஏலக்காய் மட்டும் கூட எடுத்து போட்டுடலாம், பட் பால் வாடை இல்லாமல் பால்கோவா சூப்பராக இருக்கும். கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணால். ஸோ நம்ம பால் சுண்ட வைக்கும் போதே முழுசாக ஏலக்காய் நீங்கள் லேசாக கிள்ளி போட்டு கொதிக்க வச்சுருங்க. பால் இந்த அளவுக்கு சுண்டிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸிமம் நான் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பக்கத்துலேயே இருந்து டக்குன்னு கலரி விட்டுட்டே இருந்ததால் கொஞ்சம் சீக்கிரமாகவே 40 மினிட்ஸ்லேயே சுண்டிடுச்சு. இது இல்லைன்னா மோர் தென் 45 மினிட்ஸ் ஆகும். நம்ம சிம்மில் தான் வச்சுட்டு பண்ணணும் அப்படின்னா. நான் ஒரு 5 நிமிஷம் தான் சிம்மில் வச்சுட்டு போனேன். அதுக்கப்புறம் கூடவே பக்கத்துலேயே நின்று கிளறி சுண்ட வச்சுட்டேன். இந்த அளவுக்கு சுண்டினதுக்கப்புறமா நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1 லிட்டர் பால் அப்படின்னா ஒரு 1/4 கப்பு சுகரே போதுமானது. பட் இது 1.5 லிட்டர்ஸ், 1.5 லிட்டர் பால் அப்படின்றதால நான் கொஞ்சம் ஒரு அந்த 1/4 கப்புக்கும் கூட, பட் 1/2 கப்புக்கு குறைவாக தான் இருக்கும், அந்த மாதிரி சேர்த்துருந்தேன் நான். அது நம்ம கண்ணளவு தான். நீங்கள் ஆனால் 1 லிட்டர் பாலாக இருந்தால் 2 கவர் பால் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 1/4 கப் சுகர் சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு சர்க்கரை சேர்ந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் திருப்பி எலிகுனா மாதிரி வரும். அது மாதிரி கொஞ்சம் லிக்விடாக ஆகும். அப்போ மேலெல்லாம் கூட தெரிக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். சிம்மில் வச்சு இதுக்கப்புறம் நீங்கள் கிளறி விட்டுட்டுருங்க. அப்புறம் நான் ஒரு கடைசியாக 1 டீஸ்பூன் மாதிரி நெய் சேர்த்துக்கிட்டேன். அதுங்காட்டி இவங்க ட்ராயிங் காட்ட வந்தாங்க. இவ தான் என்னோடய யங்கர் டாட்டர், சின்ன பொண்ணு காட்ட வந்திருந்தா. ஸோ அதையும் பார்த்தாச்சு. அண்டு பால்கோவா செய்யும் போது இவங்க 2 பேருமே கிச்சனை பார்த்துட்டு போயிட்டு தான் இருந்தாங்க. அண்டு அவ்வளோதான். நம்ம நெய் சேர்த்து விட்டுட்டு நீங்கள் ஃபுல்லாக அது திரண்டு வர அளவுக்கு கிளறி இறக்க வேண்டியது தான். பால்கோவா ரெடி ஆகிடும். நெய் கூட ஆப்ஷனல் தான், நீங்கள் நெய் சேர்க்காமலேயும் பண்ணலாம். பட் நெய் சேர்த்து நம்ம பண்ணோம்னா ஒரு வாசனைக்காகவும் இருக்கும். அந்த பால்கோவா மேலே ஒரு சின்ன ஒரு ஷைன் இருக்கா மாதிரி இருக்கும். பொதுவாக இது கடைகளில் கிடைக்கிறக்கூடிய பால்கோவா நம்ம வீட்டில் கடைசியாக இது வரைக்கும் எங்கள் பாட்டிலாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஏலக்காய் பொடி தான் சேர்ப்பாங்க. அது வாயில் படுற மாதிரி இருக்கும். ஆனால் கடையில் அப்படி இருக்காதே அப்படின்னு யோசிப்பேன் நான். கடையில் ரொம்ப ஸ்மூத்தாக, ஆனால் வாசம் மட்டும் இருக்கும். துள்ளி கூட பால் வாசமே வராது. அதே மாதிரி தான் இப்படி இருக்கும். நீங்கள் பால் கொதிக்கும் போதே நம்ம ஏலக்காய் போட்டு அந்த பால் சுண்டுச்சு அப்படின்னா நல்லா வாசம் இருக்கும். வாயில் ஏலக்காய் படாது. வாயில் ஏலக்காயோட டேஸ்ட் கிடைக்காது. அண்ட் அவ்வளோதான். நீங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்கும் போதே நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபுல்லாக லைக் இந்த மாதிரி கடாயை விடுற அளவுக்கு பார்த்திங்கன்னா சைட்லலாம் பேனை விட்டுரும். அந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக திரண்டு மாதிரி ஃபுல்லாக கட்டிட்டு வர அளவுக்கு பண்ணிடாதீங்க. ரொம்ப கோந்து மாதிரி ஆகிடும். அது நீங்கள் பேடா அந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஓகே. ஆனால் பால்கோவானா ஸ்மூத்தாக இந்த ஸ்டேஜ்லேயே இந்த மாதிரி பேன்லாம் விடணும்.
ஆனால் ஃபுல்லாக உருண்டை கட்டிக்கிற மாதிரி பண்ணிடாதீங்க, அப்போ நல்லா இருக்காது. சூடு ஆறுனதுக்கப்புறம் நல்லா இருக்காது. நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூடு ஆற அதோட டெக்ஸ்சர் கரெக்டாக இருக்கும். இதுவே நீங்கள் வந்து ஒரு கப்பில் போட்டு தட்டில் தட்டினீங்கன்னா அந்த கப் ஷேப்லேயே அழகாக வரும். அந்த மாதிரி இருக்கும் இது சூடாறினதுக்கப்புறம். ஸோ இட்ஸ் பர்ஃபெக்ட். நம்மளுக்கு கடையில் கிடைக்கக்கூடிய பால்கோவா ரெசிபி. உங்களுக்கு இந்த ரெசிபி ஷார்ட் வீடியோ தான், அந்த ரெசிபி அண்ட் ஷார்ட் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி அவங்க கூடவே நின்றுட்டு இருந்தாங்க என் பசங்க. அவங்க டேஸ்ட் பண்ணுறது கிளிப்பிங்கை உங்களுக்கு கூட ஆட் பண்ணியிருக்கேன். சூடாறினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம கடைகளில் பார்க்குற மாதிரியே தான் இருக்கும், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி. அண்ட் யா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? மினி பாப்பாக்கு கிடையாது, நோ ஸ்வீட்டி.